Hello, my dear aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற poem A River by A.K. ராமானுஜன். இது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் யூனிட் 7ல் கொடுத்துருக்க ஒன் ஆஃப் த poem தான் பார்த்துட்டு இருக்கோம். இது 20th செஞ்சுரி இந்தியன் போயட்ஸில் லிஸ்ட் ஆஃப் போயட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஏகே ராமானுஜனோட போயம்ஸ் ஆபிச்சுவரி ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ், லுக்கிங் ஃபார் அ கசின் ஆன் அ ஸ்விங், இந்த போயம்ஸோட வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் let we go with the poem. பிஃபோர் தேட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகை ரிவரோட ஃப்ளோ வந்து இங்கே நம்ம மேப்பில் போட்டிருக்கேன். ஸோ வைகை ரிவர் வந்து எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வரசநாடு ஹில்ஸ். பொதுவாக வெஸ்டர்ன் காட்ஸில் பெய்யக்கூடிய மழையினால தான் வந்துட்டு இந்த ரிவர் வந்து ஆரிஜின் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, கம்பம் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு இது எம்டி ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பால்க் பே நியர் அழகன் குளம் அப்படின்ற ஏரியாவில் தான் வந்து எம்டி ஆகுது. அண்ட் இது வந்து எதுக்கு பக்கத்தில் வந்து எம்டி ஆகுதுன்னு பார்த்தோம்னா பாம்பன் பிரிட்ஜ்க்கு நியர்பையே வந்து எம்டி ஆகிடுது. பட் இட் இஸ் நாட் மர்ஜ் வித் த பே ஆஃப் பெங்கால். ஸோ திஸ் இஸ் வாட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அ ரிவர் வைகை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக்சர் யூ கேன் சி மதுரை சிட்டியில் இருக்கக்கூடிய ரிவர், அந்த வைகை ரிவரோட ஃப்ளோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வி கோ வித் த போம் ரிவர். யூஸ்வலாகவே பொயட்ஸ் வந்துட்டு ஒரு சிட்டியை பற்றின பெருமைகளும் அண்ட் தென் அங்கே இருக்க டெம்பிள்ஸு, அங்கே இருக்க லிட்ரேச்சர் பற்றி இது எல்லாமே வந்து பொயட்ஸ் வந்து எழுதுவாங்க. அண்ட் தென் இந்த வைகை ரிவர் வந்து பிளேஸ் ஆகியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா மதுரை இல்லையா? மதுரை வந்து யார் வந்து ரூல் பண்ணாங்க? பாண்டியர்கள். ஸோ மதுரை தமிழ் சங்கங்கள் நடந்த எல்லாமே சங்கங்கள் வந்துட்டு மதுரையில் தான் வந்து நடந்தது இல்லையா? ஸோ யூ கேன் நோ தட். உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் வந்துட்டு அந்த சிட்டியை பற்றி புகழ்ந்துருப்பாங்க, அங்கே இருந்த மன்னர்களை பற்றி எப்படி புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் தென் லிட்ரேச்சருக்கு நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஹியர் இந்த போயம் ரிவரில் வந்துட்டு ராமானுஜன் வந்துட்டு பொயட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வந்து எல்லாரோட இந்த ப்ரைசிங்ஸ் பற்றி தான் எழுதியிருக்காங்க. டெம்பிள்ஸு, பொயட்ஸு, அந்த லிட்ரேச்சர் இதெல்லாம் பற்றி தான் வந்து ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் தென் ரிவர் அப்படிங்கும்போது இந்த ரிவர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து யாருமே வந்து இந்த எஃபெக்ட்ஸை வந்து யாருமே வந்து எழுதுறது கிடையாது அப்படின்றது தான் இவரோட வருத்தமாக இங்கே இருக்குது. ஸோ இந்த போயமில் ராமானுஜன் வந்து இதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லெட் வி கோ வித் த டெக்ஸ்ட். In Madurai, city of temples and poets who sang of cities and temples. ஸோ மதுரை அப்படின்னாலே வந்துட்டு இட்ஸ் அ சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் பொயட்ஸ். ஸோ டெம்பிள்ஸும் பொயட்ஸும் நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு மதுரை. அவங்க எதை பற்றின இதெல்லாம் பாடியிருக்காங்க? அங்கே இருக்க சிட்டிஸ், டெம்பிள்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பாடியிருக்காங்க. எவ்ரி சம்மர் a river dries to a trickle in the sand. எவ்ரி சம்மர் வந்துட்டு அந்த ரிவர் வைகை இருக்கு இல்லையா? சம்மர் டைமில் வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுது. அந்த ட்ரிக்கல் அப்படின்றது என்னென்னா அந்த தின் ஃப்ளோ கொஞ்சமாக ஓடிட்டு இருக்கும் இல்லையா? கொஞ்சம் மட்டும் அந்த இது மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சாண்டில் வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிவர் வந்து ட்ரை ஆகிடுது. Bearing the sand drips, straw and woman's hair, clogging the water gates at the restive bus. ஸோ பேரிங் த சாண்ட் ரிப்ஸ். ஸோ ரொம்ப பேரிங், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அண்ட் சாண்ட் ரிப்ஸ். ஸோ எப்படி ரிப்ஸ் அப்படிங்கும்போது இங்கே எப்படி நம்ம முதுகு தண்டோட ரிப்ஸ் எல்லாம் முதுகெலும்பு தெரியும். இப்போ நாமளே ரொம்ப வீக்காக இருந்தோம்னா நம்மளோட முதுகெலும்புலாம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப இந்த ரிவர் வந்து ரொம்ப வறண்டுருச்சு. ஸோ அதோட ரிப்ஸ் எல்லாமே வந்து தெரியுது. அண்ட் இன் ஸ்ட்ரா அண்ட் உமன்ஸ் ஹேர். ஸ்ட்ரா அப்படிங்கும்போது இங்கே இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் வந்து கழுவும் போது அந்த
வைக்கோல்லாம் வச்சு கழுவுவாங்க இல்லையா? அந்த இதுதான் அத வந்துட்டு ஸ்ட்ரான்னு சொல்றாங்க. அண்ட் வுமென்ஸ் ஹேர் அப்படிங்கும்போது எப்படியும் வந்து குளிச்சிருப்பாங்க. லேடீஸ்லாம் வந்து குளிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது டெஃபினட்டா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த ஃபால் ஆன ஹேர்ஸ் எல்லாமே வந்து கிளாகிங்னா போய் அடைச்சிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கேட்ஸ்ல வந்து சிக்கிட்டு இருக்கு. அட் த ரஸ்டி பார்ஸ். ரஸ்டி பார்ஸ் அப்படிங்கும்போது அந்த கேட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பிரிட்ஜோட இந்த கேட்ஸ்லலாம் வந்துட்டு என்ன இருக்குன்னா அந்த மாட்டிட்டு இருக்கு ஃபுல்லா. அந்த ஸ்ட்ராஸ், விமனோட ஹேர்ஸ் இந்த மாரி எல்லாமே வந்துட்டு மாட்டிட்டு இருக்கு. அது வந்து இந்த ரஸ்டி பார்ஸ் அப்படிங்கும்போது, அ அட் த ரஸ்டி பார்ஸ். அங்க துரு பிடிச்சிருக்க அந்த கதவுல வந்து எல்லாம் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அண்டர் த பிரிட்ஜஸ் வித் பேச்சஸ் of repair all over them. So under the river, under the bridges with patches. ஸோ அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க்னா அங்கங்க எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் இருக்கோ, அந்த இடத்துலலாம் வந்து அந்த சிமெண்ட் வச்சு பூசுறது இந்த மாரி எல்லாம் வந்து ரிப்பேர் ஒர்க்ஸும் வந்து செஞ்சிருக்காங்க. யூசுவலா வந்து ரிவர் வந்து ட்ரையாக இருக்கும்போது தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அ அ இந்த பிரிட்ஜ்ல இருக்க வேலையெல்லாம் வந்து செய்வாங்க. ஏதாவது வந்து டேமேஜ் இருந்தாவோ, ரிப்பேர் ஒர்க்ஸ் இருந்தாவோ, அது எல்லாமே வந்து தண்ணி இல்லாத சமயத்துல தான் வந்து எல்லாம் வந்து சரி பண்ணுவாங்க இல்லையா? அந்த என்னென்ன வந்து சரி பண்ணுனாங்களோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து தெரியுது நம்ம கண்ணுக்கு அப்படின்றாரு. The wet stones glistening like sleepy crocodiles. So the wet stones glistening like sleepy crocodiles. இந்த அங்க இருக்க ஸோ ரிவர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. ஸோ அங்க கொஞ்சமா அந்த தண்ணீல நனைஞ்ச அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, கிளிஸ் கிளிசனிங்னா ஷைனிங்கா தெரியுதாமா. எப்படின்னா ஸ்லீப்பி crocodiles. அ தூங்கிட்டு இருக்க crocodiles மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து தெரியுது. The dry once shaven water buffaloes launching in the sun. ஸோ வறண்டு போய் இருக்கிற அந்த பாறைகள்லாம் வந்து அந்த கல்லெல்லாம் வந்து எப்படி தெரியுதுன்னா, எப்படி இந்த பஃபலோஸ்லாம் வந்துட்டு அ எரும மாடுங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணும்னா, சன்ல வந்துட்டு அ அ அந்த சேத்துல வந்து படுத்துக்கிட்டு சூரிய சன்ன வந்து ஃபேஸ் பண்ணி படுத்துட்டு இருக்கும் இல்லையா? ரொம்ப லேசியா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ட்ரை ஒன் ட்ரையா இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த எரும மாடுங்க மாதிரி வந்து இருக்காமா. And then the poets sang only of the floods. ஸோ மோஸ்ட்லி poets வந்து என்ன பாடியிருக்காங்க? ஒன்லி ஆஃப் த ஃப்ளட்ஸ். ரிவர் வந்து ஃபுல்லா ஓடுது. சிட்டி வந்து ரொம்ப வந்து செழிப்பா இருக்கு. அந்த மாரி விஷயங்கள் தான் வந்து நெறைய வந்து poets வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஹி வாஸ் தேர் ஃபார் அ டே. ஹியர் ஹி யார ரெஃபர் பண்ணுதுன்னா, ராமானுஜன். ஸோ ஏ.கே. ராமானுஜன் தான் வந்து இங்க ஹீன்னு ரெஃபர் ஆகுது. ஸோ ஹி வாஸ் தேர் ஃபார் அ டே வென் தே ஹேட் த ஃப்ளட்ஸ். ஸோ வென் தே ஹேட் த ஃப்ளட்ஸ் அவர் வந்து ஒரு நாள் அங்க வந்து இருக்காரு. எப்போன்னா, வென் தே ஹேட் த ஃப்ளட்ஸ் அந்த ரிவர்ல ஃப்ளட் என்னைக்கு நடந்ததோ, அந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு அவரு அங்க இருக்காரு. பீப்பிள் எவ்ரிவேர் டாக்ட் ஆஃப் த இன்ச்சஸ் ரைசிங். ஸோ பீப்பிள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு இன்ச்சா வந்து ரைஸ் ஆகும் இல்லையா? நம்ம வந்து இப்ப டேம் வந்து ஃபுல் ஆனாலும் சரி, அண்ட் தென் அந்த ரிவர்ஸ் வந்து இதாகும்போது வந்து ஒவ்வொரு இன்ச்சா வந்து ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ பீப்பிள் வந்து எல்லாரும் வந்து எ அ என் வந்துட்டு என்ன எத பத்தி பேசுறாங்கன்னா, ரிவர் வந்து இன்ச்சா வந்து ரைஸ் ஆகுது அப்படின்றத பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆஃப் த ப்ரிசைஸ் நம்பர் of the precise number of cobbled steps run over by the water rising on the bathing places. So, of the precise number of cobbled steps அப்படின்னா ஆஃப் த ப்ரிசைஸ் நம்பர்ஸ் இப்போ காபிள் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எதுன்னா இப்போ இந்த ரிவர்ல வந்துட்டு ரிவர் சைட்லலாம் வந்து அந்த படித்துறை இருக்கும் இல்லையா ஒவ்வொரு படி மேலேருந்து கீழே இறங்கி போய் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் வந்து காபிள் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க ரன் பை த ரன் ஓவர் பை த வாட்டர் ரைசிங் ஆன் த பேத்திங் பிளேசஸ் ஸோ அந்த ஒரு 3 படி கீழே இறங்கி 4 படி கீழே இறங்கி வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஓ சாரி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அங்கே வந்துட்டு ஏன்னா ரொம்ப கீழே வந்து எல்லா படியும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரொம்ப அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ பீப்புள் வந்துட்டு
அந்த உட்காந்து குளிக்கிற இடத்துல எல்லாம் கூட வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா வந்து ரைஸ் ஆயிடுச்சு. அண்ட் த வே இட் கேரிட் ஆஃப் த்ரீ வில்லேஜ் ஹவுசஸ். அதோட அந்த ஃப்ளட் போன அந்த வழியில வந்துட்டு என்ன ஆகுதுன்னா த்ரீ வில்லேஜ் ஹவுஸ் எல்லாத்தையும் வந்து கேரி ஆஃப் பண்ணிடுச்சு. கேரி ஆஃப்னா கொண்டு போயிடுச்சு அப்படியே. One pregnant woman and a couple of cows named Gopi and Brinda as usual. So one pregnant woman இருக்காங்க and then a couple of cows. அந்த நேம் அந்த கவுஸோட நேம் பார்த்தீங்கன்னா கோபி பிருந்தா. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த உமனும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் a couple of cows பிருந்தா கோபியா அந்த கவுஸே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. The new poets still quoted the old poets, but no one spoke in verse of the pregnant woman drowned. ஸோ நியூ போயட்ஸும் வந்து ஸ்டில் எப்படி ஓல்டு போயட்ஸ் வந்துட்டு நேச்சரோட பியூட்டியை பற்றியும் அண்ட் தென் அடுத்த சிட்டிஸ் டெம்பிள்ஸ் பற்றி வந்து அதே தான் வந்து ஃபாலோ பண்ணி எழுதிட்டு இருக்காங்களே தவிர நோ ஒன் டாக் அபவுட் த ப்ரெக்னென்ட் உமன். இப்போ வந்து அந்த உமன் வந்து இது ஆனாங்க இல்லையா, முழுகி போனாங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் வந்து யாருமே வந்து எழுதுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு. வித் பர்ஹாப்ஸ் ட்வின்ஸ் இன் ஹர். அவங்க என்ன அதை மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெக்னென்ட் உமனோட வயிற்றுல வந்து என்ன ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. கிக்கிங் அட் த பிளாங்க் வால்ஸ் ஈவன் பிஃபோர் பர்த். என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து ஒரு ஒரு பிளாங்க் வால் இடிச்சு வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து தவறி போயிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த குழந்தைங்க வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. He said the river has water enough to be poetic, about only once a year. So he said, அவர் சொல்றாரு, poet சொல்றாரு, the river வந்து enough water இருக்கு, poetic-ஆ இருக்கு. poetic-னா to be poetic about only once a year. ஸோ அந்த பொயட்ஸுக்கெல்லாம் வந்து என்னைக்கு வந்து அந்த வேலை வருது அப்படின்னா அந்த ரிவரை பற்றி பாடுறதுன்னா அந்த ரிவர் என்னைக்கு நிரம்புதோ அந்த அந்த ஒரு டைம் தான் வந்து அந்த பொயட்ஸ் எல்லாம் வந்து அதை ப்ரைஸ் பண்ணி எழுதுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் இட் கேரிஸ் அவே இன் தி ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆர் த்ரீ வில்லேஜ் ஹவுசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து த்ரீ வில்லேஜ் ஹவுசஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. இட் கேரிஸ் அவே. A couple of cows named Gopi and Brinda and one pregnant woman expecting identical twins. So it carries away first half an hour three village houses வந்து carry away பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஒரு couple of cows அந்த கோபி பிருந்தான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டான்ஸார சொன்னாங்க இல்லையா. ஸோ அகெயின் வந்து அதையே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காரு அதே மேட்ரை. ஸோ அதாவது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ இதே தான் விமன் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் கோபி பிருந்தா அந்த 2 மாடுங்களும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ தெரிஞ்சு இதெல்லாம் தெரியாம எத்தனை பேர் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ பிரெக்னன்ட் விமன் அப்படின்றபோது அவங்களோட வயித்துல வந்து என்ன இருக்கு, ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டிங் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா ஐடென்டிக்கல்னா நம்மளால வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ட்வின்ஸ் வந்து இருந்திருக்காங்க அவங்க வயித்துல. எக்ஸ்பெக்டிங் தான் பண்றாங்க. ஓகே. அண்ட் தென் வித் நோ மோல்ஸ் ஆன் தேர் பாடிஸ் வித் டிஃப்ரெண்ட் கலர்ட் டயப்பர்ஸ். வித் நோ மோல்ஸ் ஆன் தேர் பாடிஸ்னா அவங்களோட உடம்புல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இருந்திருக்காது. மோல்ஸ்னு மச்சம் எதுவும் இருந்திருக்காது. அண்ட் தென் வித் டிஃப்ரெண்ட் கலர் டயப்ஸ். அவங்கள வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கலர் டயப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கலர்னா இப்போ ரெட் எல்லோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால வந்து இந்த குழந்தைங்களுக்கு இடையில வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் ஹீ ரெஃபர்ட். ஸோ வித் நோ மோல்ஸ் ஆன் தேர் பாடிஸ், அந்த பாடிஸில் எந்த ஒரு மச்சமும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்றது கூட நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்படி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்திருப்பாங்க, வித் கலர்டு டயப்பர்ஸ் மூலியமா வந்துட்டு இது பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து சொல்கிறார். டு டெல் தெம்
அப்பார்ட். டு டெல் தெம் அப்பார்ட்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வித்தியாசம் அந்த கலர்டு டயப்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. ஸோ ராமானுஜன் வந்துட்டு poets எல்லாருமே வந்து ப்ரைஸ் பண்ணி தான் வந்து டெம்பிள்ஸை பற்றியும் சிட்டிஸை பற்றியும் லிட்ரேச்சர் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து இந்த ரிவர் மூலியமா என்ன வந்து பீப்பிளுக்கு வந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத வந்துட்டு யாருமே வந்து சொல்றது கிடையாது. அண்ட் தென் நியூ பொயட்ஸ் எல்லாருமே வந்து ஓல்டு பொயட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் வந்துட்டு இவங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து அந்த விமன் சஃபர் ஆனதையும் அந்த டூ கவுஸ் கோபி அண்ட் பிருந்தா இருக்கு இல்லையா, அதோட சஃபரிங்ஸ் பற்றியும் கூட, அதாவது அதெல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றத மாதிரி வந்துட்டு சொல்றாரு. அண்ட் தென் வித் அட் லாஸ்ட் அந்த குழந்தைங்க வந்து நம்ம பார்க்க கூட இல்லை. மேபி அது பிறந்திருந்தா அதோட அந்த வந்து ட்வின்ஸு அப்படிங்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு, அதாவது மச்சமும் இருக்காது. அண்ட் தென் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் வித் கலர்டு டயப்பர்ஸ் அப்படின்றது அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறார். தேங்க்யூ. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் த எக்ஸாம். தேங்க்யூ.